வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ கையில் புடவை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புடவையில் வந்து ப்ளவுஸை வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளவுஸை வெட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து லைனிங் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் தச்சுக்கலாம். அப்புறம் இந்த புடவையில் வந்து பார்டர் இருக்குது பாருங்கள். அதில் வந்து எலி கடிச்சிருச்சுங்க. எலி வந்து கடிச்சிருச்சு. அதை எப்படி அழகாக தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரம் அடிக்கிறதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து மேல் பக்கமாக நம்ம வச்சு கட்டிக்கிடலாம். அதாவது சொருகிறோம்ல இடுப்பு பக்கம், அதில் மேலே வச்சு சொருகிக்கிடலாம். ரொம்ப எவ்வளோ நைனே கிடச்சிருக்கிறதுனால என்னால் ஒன்றும் அதை நேராக வெட்டி தைக்க முடியல. அதனால் இது மாதிரி தைச்சாச்சு. ஆனால் ஓரம் அடிக்கிறது மட்டும் நம்ம நேராக இலையெடுத்த மாதிரி கரெக்டாக வெட்டிக்கிறணும். வெட்டிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் அது மாதிரி தான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கூட குறைச்சிருக்கிறது அந்த பிசுறு நூல் இதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டு அப்படியே மடித்து வச்சு ஓரம் அடிச்சுக்கிறோம். என்ன அம்மா ஓரம் அடிக்கிற வீடியோவாக போடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? புடவையில் வந்து நேராக தைக்கிற அந்த லைன் கிடச்சிட்டாவே நம்ம வந்து ஒரு டெய்லர் தாங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் என்னோடய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த விதமும் அப்படி. அதனால் நம்மளுக்கு அந்த நேர் கிடச்சிட்டாலே ஒரு துணியை கொடுத்து நேராக தைமா அப்படின்னு சொல்லும்போது அதை தைச்சிட்டாலே நல்லா வந்துடும். இப்போ நம்ம புடவையை ஓரம் அடித்தாச்சு. இப்போ நான் மடிச்சுக்கிறேன். ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து வெட்டும்போது உங்களுக்கு எப்படி வெட்டி அது ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் ஒரு தொழில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும். நம்மளை நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நம்மள்கிட்ட உழைப்பு இருக்குது, நம்மளுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு ஊதியம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் தாங்க. வீட்டில் ஒரு தையல் இருந்தாலே நம்ம வந்து நம்ம வீட்டு துணிகளையும் தச்சுக்கிடலாம், வெளியிலையும் வாங்கி தச்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு வருமானமும் இருக்கும். அதனால தான் நான் இப்போ எனக்கான வருமானத்தை நான் தேடிக்கிட்டேன். அது மாதிரி எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் தையல் தொழில் வந்து ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழகிட்டிங்க அப்படின்னா இந்த தொழிலை விட மனசே வராது. ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு கூட நம்ம வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸ் லூஸாக இருக்குது, இதில் கொக்கி இல்லை அப்படின்னு நம்ம தைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் சொல்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில்